1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆவது வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால் கிறிஸ்து ஆனவர். இதைத்தான் நம்ம சொல்லணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. கிறிஸ்து ஆனவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. எதுக்காக மரித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. 3ஆம் நாள் வேற என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். மறுபடி வர போறாரு. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மறுபடியும் பூமி மேல் நிக்க போறாரு. அதற்குள்ள நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்கு தான் மரித்தார். இது எல்லாருக்கும் நம்ம போய் சொல்லணும். நம்முடைய பாவங்களுக்கு தான் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதை சொல்லணும். அதை ஆண்டவர் சொன்னாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வரணும். என் மகன் என்னை பற்றி சொல்ல மாட்டாளான்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தூச்சிட்டு செவிச்சிட்டு நல்ல ஆண்டரோடு இருந்துட்டு நம்ம சொன்னோம்னா அநேக ஜனங்கள் நம்ம ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். ஒவ்வொருவருக்கும் நம்ம சொந்தக்காரங்க பேரெல்லாம் வச்சு செபிக்கணும். நம்ம உறவினர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். பேரை வச்சு செபிக்கணும். செபிச்சுட்டு அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிடணும். ஏன்னா அது நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உனக்கு எனக்கோ ஐயோ நம்ம சொல்லிடணும். நம்ம மேலே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்ன இடத்துல அன்பா இருக்கிறாயா?